ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அனுஷா தமிழ் கஃபே. நம்ம இன்றைக்கி டேஸ்டியான பன் மசாலா டோஸ்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் நார்மல் பேக்கரியில் இந்த பன் கேட்டிங்கன்னா கிடைக்கும், இல்லை நார்மல் டீ ஷாப்பில் கூட இந்த பன்னு கிடைக்கும். நம்ம இதை வச்சுட்டு நம்ம ப்ரெட் டோஸ்ட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் நம்ம பன்னை வச்சு பண்ண போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் 2 பன்னு எடுத்து வச்சுருக்கேன். 2 பன்னையும் இப்போ பாதியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் மிடில் வந்துட்டு 2ஆக கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டபுள் பீஸ் ஆயிரும். நம்ம இப்போ நீங்கள் இதுக்கு நெய் யூஸ் பண்ணலாம், பட்டரும் யூஸ் பண்ணலாம். நான் பட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். தோசைக்கல்லில் ஹீட் ஆனதுக்கப்புறமா பட்டர் 2 டீஸ்பூன் பட்டர் போட்டுட்டு நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம்ல பன்னை, அதை 2 பக்கமும் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் பன் நல்லா பட்டர் ஸ்மெல்லோட நல்லாயிருக்கும். நீங்கள் கீ யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் கீ யூஸ் பண்ணலாம். நான் இப்போ 2 பக்கமும் திருப்பி போட்டு 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மசாலா பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துடலாம். நான் மசாலா பண்ணுறதுக்கு கேரட்டு, பீன்ஸு, கேபேஜ் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி காலிஃப்ளவர், இந்த மாதிரி எது வேணால் யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு நாட்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ கேரட்டு, பீன்ஸு, கேபேஜ் இதை நான் சாப்பரில் போட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணிட்டேன். சாப்பர்லனா ரொம்ப நல்லா ஃபைனாக சாப் ஆயிரும், அதனால் நான் சாப்பரில் போட்டு பண்ணிட்டேன். வடைச்சட்டி அடுப்பில் வச்சுட்டு இப்போ 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அது கூட வெங்காயம், கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா இப்போ அந்த வெங்காயம் நல்லா வதங்கணும், நல்லா சாஃப்டாகிற மாதிரி நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளியும் ஆனியனும் சேர்ந்து நல்லா மசாலா மாதிரி வரட்டும். மேஷ் ஆகி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம வெஜிடபிள் ஆட் பண்ணணும். நம்ம வெஜிடபிளில் தண்ணி போட்டு வேக வைக்க போகிறதில்ல, சும்மா தான் டோஸ்ட் பண்ண போகிறோம். இது கேபேஜ் இதெல்லாம் நம்ம ரொம்ப பொடியாக கட் பண்ணியிருக்கனால நம்ம வதக்கினாலே நல்லா வெந்துடும். இப்போது வெங்காயமும் தக்காளியும் நான் நல்லா மசாலா மாதிரி நல்லா வந்துருச்சு. அதுக்கப்புறம் காய் ஆட் பண்ணி காய்க்கு தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா இதிலேயே வதக்கிக்கோங்க. இப்போ மசால் நான் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். இது ரொம்ப காரமாக இருக்க வேண்டாம், நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்குறோம், அதனால் ரொம்ப காரம் வேண்டாம். 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா இது வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெயிலே டோஸ்ட் பண்ணி வதக்கிட்டிங்கன்னா நல்லா வதங்கிடும், வெந்துடும் காயும். இப்போ லாஸ்ட்டில் கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம மசாலா ரெடி ஆயிரும். இப்போ நம்ம பன்னு டோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, இப்போ அந்த பன்னில் 2 பக்கமும் சீஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். நான் சீஸ் ஸ்ப்ரெட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் சீஸ் ஸ்லைசஸாக இருந்தால் கூட நீங்கள் அது 2 பக்கமும் சீஸ் ஸ்லைசஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே மசாலா போட்டுக்கலாம். அப்போ 2 பக்கம் சீஸ் ஸ்ப்ரெட் தான் என்கிட்ட இருக்கிறனால நான் 2 பக்கமும் சீஸ் ஸ்ப்ரெட்டை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு சைடில் மசாலா நம்ம பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மசாலாவை நான் வச்சிடுறேன். நம்ம நார்மல் பன்னு எப்படி இருக்குமோ அது மாதிரி நம்ம ஃபுல் கவர் பண்ணி வச்சுக்க போகிறோம். கவர் பண்ணி வச்சது நம்ம இப்போ மறுபடியும் தோசை டவாவில் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் உள்ளே இருக்கிற சீஸ் நல்லா மெல்ட் ஆகி மசாலா கூட சேர்த்து வரும். அதனால் நான் இப்போ தோசைக்கல்லில் மறுபடியும் இப்போது ஜாயின் பண்ணி பண்ண பன்னை நான் இப்போ டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். 2 பக்கமும் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு 2 பக்கமும் சேர்த்து நான் இப்போ டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பன் மசாலா டோஸ்ட்டு ரெடி ஆயிரும். இது ரொம்ப நல்லா